ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரோஸ் மில்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ் மில்க் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ரம்ஜானுக்கு வீட்டில் செய்வாங்க. நோன்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி எடுத்துப்பாங்க. அவ்வளோ குளிர்ச்சியான ரெசிபி, வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் இருக்க ஜெல்லி ரெசிபி கூட எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் இது ரம்ஜானுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக சம்மர் டேஸில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி செய்கிறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சப்ஜா விதைகளை நான் ஊற வச்சுக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஊறுறதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும். ஆனால் நான் இங்கே 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் பேக்கர்ஸோட ஜெல்லி மிக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது, நார்மலாகவே நான் இந்த ஜெல்லி மிக்ஸ் தான் வாங்குவேன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு பேக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஹீட்டாக இருக்கும் போதே ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆற வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க, ஹீட்டாக இருக்கும் போதே ஆட் பண்ணிடுங்க. அப்போனா தான் நல்லா கெட்டியாகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே நான் ஆட் பண்ணிட்டேன். இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேயே செட் ஆகிடும். நீங்கள் 2 மணி நேரம் வைக்கிறதுனா கூட வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா ஜெல்லி செட் ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தா தெரியும், நல்லா ஜெல்லி மாதிரி அழகாக நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜெல்லி கொஞ்சம் கெட்டியாக தடிமனாக ரெடி பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டு, இல்லைனா அதிகமாக செஞ்சிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். நான் பெரிய தட்டு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் சப்பட்டையாக ஜெல்லி வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடு மாதிரி கிழிச்சிட்டேன். இப்போ தட்டை திருப்பிட்டு க்ராஸாக இன்னொரு தடவை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஜெல்லி கட் பண்ணும்போது மெதுவாக கட் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக நைஃபை வச்சு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கூட அப்படியே ஷேப்பு மாறி போயிடும். ஸோ பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஜெல்லி நகர்றது அழகாக நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜெல்லி ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜெல்லியை நல்லா கட் பண்ணி முடித்ததும் ஏதாவது ஒரு பெரிய அகலமான கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் மெதுவாக அப்படியே எடுத்து விடுங்க. ரொம்ப ஹார்டாக போட்டு அப்படியே இது பண்ணிடாதீங்க. மெதுவாக ஒரு இடத்த ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி மெதுவாக எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஜெல்லி எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு, கண்ணாடி பதத்தில் அழகாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜெல்லி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள், ஜெல்லி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லாவே நான் நினச்சதை விடவே நீட்டாகவே வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு ஜெல்லி வராத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த சின்ன பேக்கெட் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. மோஸ்ட்லி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில் நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டேன். அது வேகிறதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கண்ணாடி பதம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சலடையை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணியோட நிறையா மிக்ஸ் ஆகிருக்கும்ல. ஸோ சலடையை வச்சு வடிச்சிட்டு அது மேலேயே பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த
தண்ணி ஃபுல்லாக இறங்கிரும், நம்மளுக்கு ஜவ்வரிசி மட்டும் மேலே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பச்சை தண்ணி ஊற்றிட்டு அந்த ஜவ்வரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரியே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வெர்மிசெலி இல்லைனா சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரியே இதுவும் நல்லா வெந்தோடனே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ஜவ்வரிசியை விட சீக்கிரம் வெந்துடும். இது வந்து நல்லா வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம எப்படி ஜவ்வரிசி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் சேமியா வந்து இந்த மாதிரி முழுசாக ஆட் பண்ணாமல் நல்லா உடச்சி போட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் உடைக்காமல் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சேமியாவும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் 3 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சில்லுன்னு இருக்கணுன்றதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் மில்க் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5லேருந்து 6 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கலர் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. உங்களுக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் 4ஓட. பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு சுகர் கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஜவ்வரிசி சேமியாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் குடிக்கலாம், இல்லை அப்படியேவும் குடிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து இதை வந்து 1 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்போனா வந்து அந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் வந்து ரோஸ் மில்கில் நல்லா ஊறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன், நல்லா கூலாகிடுச்சு. இப்போ வந்து அந்த ரோஸ் மில்கில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வந்து பெருசாகிடுச்சு, நல்லா குண்டு குண்டாக இருக்குது, ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஜெல்லி எவ்வளோனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அளவு கிடையாது. நான் வந்து இதில் 3 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு 4லேருந்து 7 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோனாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நிறையா இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் பார்க்க. இப்போ வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக நீட்டாகவே ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ரெசிபியே. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்கு என்னென்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கஸ்டர்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது பிடிக்குன்னா அதை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த ரோஸ் மில்க் ரெசிபி. இது வந்து ரோஸ் மில்க் சர்பத்துன்னு சொல்லுவாங்க, இல்லை நார்மல் வந்து ரோஸ் மில்க்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து இது சாபுதானா ட்ரிங்க்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து இப்போ டெக்கரேஷனுக்கு ஒரு கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜெல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.